வெல்கம் டு கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனல். காலைல பிரேக்ஃபாஸ்ட் காலைல டிஃபன் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு 500 பேருக்கு வந்து பூரி இருக்குது. ஒரு 500 பூரிக்கு வந்து பூரி மசாலா பண்ண போகிறோம். ஒரு 10 கிலோ உருளைக்கிழங்கு வச்சு பூரி மசாலா பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்துங்க. இது வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றுறோம். பூரி மசாலா தாளிக்க போகிறோம். ஒரு 50 கிராம் கடுகு, ஒரு 50 கிராம் உளுத்தம் பருப்பு, ஒரு 100 கிராம் மட்டும் கடலைப்பருப்பு போடுறோம். அதில் வந்து நம்ம பச்சை பட்டாணி போடுறதுனால கலர் கம்மியாக போடுறோம். அவ்வளோதான், கருவேப்பிலை போடுறோம். வெங்காயம் ஒரு 2 கிலோ அளவுக்கு வெங்காயம், ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகாய் கீனி 2 கீனி போட்டுக்கிறோம் காரத்துக்கு. பச்சை பட்டாணி ஊற வச்சு போடுறோம். இது ஒரு 1 கிலோ அளவுக்கு ஊற வச்சு போட்டுக்கிறோம். பூரி 1/2 வேக்காடு வேணால் போதும். வெங்காயம் பூரி மசாலாவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அது ஒரு 9 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். அதுக்கு இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டாணி எல்லாம் வந்து ஒன்றா வெந்து வரும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட வேண்டியதான். 5 கிலோ போட்டு உப்பு போடுறோம். ஒரு கையை இவ்வளோ போட்டுக்கிறோம். 10 போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறோம் பூரி மசாலாவுக்கு. இப்போ நல்லா வெங்காயம், பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இனிமேல் உருளைக்கிழங்கு போடலாம். இது என்னென்னா ஒரு 10 கிலோ உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் வேக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ தண்ணியை வடிக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா நசுக்கி கட்டையில் நல்லா நசுக்கி நல்லா நைஸாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை போட்டு இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், உப்பு செக் பண்ணி வேக வேண்டியது தான். எல்லாம் கரெக்டாக இருக்கும். உப்புச்செல்லாம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு நிப்பாட்ட வேண்டியதான். மல்லித்தலை எடுத்துருவா. மல்லித்தலை புஞ்சி போடுதில்ல போடு. ரைட், அவ்வளோ தேவை பண்ணி பாதிப்படும். இந்த மாதிரி இது வந்து ஒரு பயிற்சி சமைச்சது. இந்த மாதிரி தாங்க உங்க பயிற்சிக்கும் சமைக்கலாம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்துருக்கோம். அவனாஸ் கேட்டரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்கள் பயிற்சி சமைச்சுக்கோம். மறக்காம கிராமத்தான் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உனக்கு வந்து ஷோ ஆகும். தேங்க்யூ.